வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். நவுன் நம்ம பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு அக்டோபர்ல வருது. அதுக்காக நம்ம நவுன்ல இருந்தே அதாவது எல்லா கிராமர் டாபிக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஃபுல் கோர்ஸாவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரெகுலரா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு சாப்டர் உங்களுக்கு வீடியோ வரும். நவுன்ல 5 சாப்டர்ஸ் 5 கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? நவுன் தானே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நவுன்ல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இனி உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் வரும். சரிங்களா? சரி, இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக் தான் எனக்கு என்னது மோட்டிவேஷன். வேற ஒண்ணுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்லன்னா ஒரு 60 பேர் இருப்பாங்க அப்படிதானே மேக்சிமம். சரி, இப்போ நமக்கு இதுல 160 பேர் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, 166 பேர் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கூட கொஞ்சம் என்னவா இருக்கும், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? சரி, அதனால கிளாஸ்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கிளாஸுக்கு கோச்சிங் போய் நீங்க படிப்பீங்களோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன் நான். அதுல டெய்லியுமே உங்களுக்கு எக்ஸசைஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதே டைம்ல நீங்க பண்ணி பாருங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் கேட்கலாம், கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அதே டைம்ல உங்களுக்கு ஆன்சர் வாட்ஸ்அப் சேனல்லையே கொடுத்துருவோம். நம்ம இனிமேல் இது புது சேனல் தான். சரிங்களா? நம்ம இனிமேல் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இனிமேல் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பேசினேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. சரி, கிளாஸுக்குள்ள போலாமா? நம்ம என்ன டாபிக், இன்னைக்குள்ள டாபிக் நவுன் பார்த்துடலாம். நான் இப்ப உங்களுக்கு நவுன் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்தானே ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லல. நவுனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். எல்லா கிராமர் டாபிக்கும் பேஸ் பண்ணியும் எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், ஃபில்லப்ஸ் இருக்கும். அதே டைம்ல க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எரர் ஸ்பாட்டிங்ல உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க, சின்ன க்ளூ தான் இது. ஓகேங்களா? இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். இப்ப அன்கவுண்டபிள் nouns used with an, a, an or many. an or many, a and many எல்லாம் எதுலதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கவுண்டபிள்க்கு முன்ன தான் யூஸ் பண்ணணுமே தவிர அன்கவுண்டபிள்க்கு முன்ன யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? she gave me an information. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட் தானே? ஆன் நம்ம டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏஇ ஐஓஇ வந்தோன்னா ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆன் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு டிக்க போடு அப்படின்ட்டு போட்டுருவீங்க. அப்படிதானே? தப்பு. இப்ப இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள்க்கு நவுனுக்கு முன்ன நம்ம கவுண்ட் பண்ணக்கூடியது போடலாமா? போடக்கூடாது. ஆன் வரக்கூடாது. இப்ப என்ன வரணும்? சம் இன்ஃபர்மேஷன் தான் வரணுமே தவிர ஆன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுன்னு அர்த்தம். ஏனால என்னதுதான்? ஒன்று. மெனினா என்னது? பல. அப்படிதானே? இதெல்லாம் என்ன எதுக்கு முன்ன வரக்கூடாது? கவுண்டபிள்க்கு முன்ன வரக்கூடாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ். The dash of the policy, new policy was welcomed by the employees. Dash of the policy. இதுல நீங்க எதை ஃபில் பண்ணணும்? நவுனை தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இதுல நவுன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இம்ப்ளிமெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ளிமெண்டட், இம்ப்ளிமெண்டிங். இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இதை ஒரு சட்டத்தையோ ஒரு இதையோ இம்ப்ளிமெண்ட், ஒரு புது திட்டத்தையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க, நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னது? verb. சரியா? அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது என்னதுன்னா அதுதான் நவுன். இம்ப்ளிமெண்டட் அப்படின்றது பாஸ்ட், அதாவது இம்ப்ளிமெண்டோட பாஸ்ட் டென்ஸ். இம்ப்ளிமெண்டிங்ன்றது என்னது? ஐஎன்ஜி. அப்படி இல்லைன்னா அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். அப்ப இதோட கரெக்ட் நவுன் என்னது? இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதுங்களா? அப்ப அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நியூ பாலிசி. இந்த நியூ பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? எல்லாமே இதை யாரெல்லாம் வெல்கம் பண்ணாங்க? எம்ப்ளாயீஸ் எல்லாம் வெல்கம் பண்ணாங்க அப்படின்ற மீனிங்ல வரும். புரியுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பேசேஜ் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஃபில்லப்ஸ் எதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? The banking has
always be a trusted dash in the economy. It is not only provide loans to individual but also help in the dash of the capital for businesses இருக்கு. இப்போ institution, institute, instituted, institutional இருக்கு. இதுக்குள்ள எல்லா மீனிங்கும் பார்த்துடலாம். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு நிறுவனம், பெரிய ஒரு நிறுவனத்தை தான் என்னன்னு சொல்றோம், இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இன்ஸ்டிடியூட்டட் அப்படின்னா என்னது, நிறுவப்பட்டதுன்னு அர்த்தம். இன்ஸ்டிடியூட் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கில்ல, இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறீங்களா, டைப்ரைட்டிங் எல்லாம் போறீங்களா, அதெல்லாம் என்னது, டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்னு தான் சொல்லணுமே தவிர டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு போறதா இருந்தா அது இன்ஸ்டிடியூட். ஓகேவா? இப்ப டைப்ரைட்டிங் ஞாபகம் வச்சுங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் தான் சொல்லணுமே தவிர டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனல்ன்றது வந்து என்னது, அட்ஜெக்டிவ். ஓகேவா? சரி, அப்ப இதுல வந்து என்ன வரும், பேங்கிங் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் a trusted institution வரணும். ஓகேவா? it is not only provide loan to individual but also help in the dash of the capital for business. அது வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து லோன் மட்டும் கொடுக்கலாம், எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எதுக்கும் நமக்கு வந்து நமக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேபிட்டலை, அது கேபிட்டல்னா என்ன, முதலீடை வந்து திரட்டுறதுக்கும் அது வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மொபைலைசேஷன், மொபைலைசிங், மொபைலைஸ், மொபைலைஸ்டு. மொபைலைசிங், மொபைலைஸ், மொபைலைஸ்டு எல்லாமே என்னதுதான், வேர்ப். மொபைலைசேஷன் அப்படின்றது மட்டும் தான் என்னது, நவுன். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம நவுன் டைப்ஸுக்கு வரலாம். ஓகேவா? இப்ப காமன் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, காமன் நவுன் பொது பெயர். ஓகேவா? பொது பெயர் எதெல்லாம், ஜெனரல் நேம்ஸ், பாய், சிட்டி, பேங்க். பொதுவா நம்ம என்னதெல்லாம், ஸ்கூல், காலேஜ், எதுனாலும் பொதுவா ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்னது, காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் ஜஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ப்ராப்பர் அப்படின்னா என்னது, ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா ஒரு ஆளை சொல்ற, கீதா, ரமா, ரவி, சென்னை, எஸ்பிஐ, பர்டிகுலர். பேங்க்னு சொல்றது வந்து என்னது, காமன். எஸ்பிஐ அப்படின்றது என்னது, ப்ராப்பர். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் அப்படின்னா என்னது, நமக்கு நம்மளோட ஃபீலிங், குவாலிட்டிஸ் அல்லது ஃபீலிங்ஸ் சொல்லக்கூடியதுதான் என்னது, அப்டிராக்ட் நவுன். ஹானஸ்டி, ஃப்ரீடம், growth இதெல்லாமே என்னதுதான், அப்டிராக்ட் நவுன். காங்கிரீட் நவுன், திங்ஸ் கேன் see and touch. அப்டிராக்ட் நவுன் வந்து என்ன பண்ண முடியாது, நமக்கு பார்க்க முடியாது, உணரதான் முடியும். காங்கிரீட் நவுனை உணர முடியும். ஓகேங்களா? பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். ஆனா அப்டிராக்ட் நவுனை வந்து அதோட குவாலிட்டிஸும் ஃபீலிங்ஸ், இப்ப நான் ஹானஸ்டியா இருக்கேன்னா ஹானஸ்டியை பார்க்க முடியுமா, கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், அதான் என்ன, குரூப் ஆஃப் நேம்ஸ். டீம், ஸ்டாஃப், ஜூரி இதெல்லாமே என்னதுதான், கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள் அப்படின்னா என்னது, கவுண்டேபிள், நான் எண்ணக்கூடியது. புக், ஆப்பிள், பென்னு, சேரு இதெல்லாமே என்னது, கவுண்டபிள். அன்கவுண்டபிள் அப்படின்னா என்னது, எண்ண முடியாது. அதாவது அந்த மணி, இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல். ஓகேவா? இதுக்கு வந்து இதை வந்து என்னன்னு சொல்ல, நம்ம வந்து அன்கவுண்டபிள் தான் மணி, இந்த மணிஸ்ன்னு வராது, நம்ம எஸ் போட்டா மணி, பணம் அதானே, பணம் தான் சொல்ல முடியும், பணங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப அன்கவுண்டபிள் நவுன் எதெல்லாம் வரும், இன்ஃபர்மேஷன், மணி. மெட்டீரியல், இப்ப மெட்டீரியல்னா என்னது, நமக்கு இப்ப கோல்டு, சில்வர், வாட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, வுட்டு, டீக்கு, இது எல்லாமே என்னதுதான், மெட்டீரியல் நவுன். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா என்ன, பொது பெயர். ஓகேவா? காமன் நவுன் அப்படின்னா என்ன, பொது பெயர். சரி, இப்ப ஜெனரல் நேம் ஃபார் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா காமன் நவுன் வரும். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள், டீச்சர், டாக்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரி, பேங்க், இது எல்லாமே உங்களுக்கு என்னதுதான் வரும், காமன் நவுன் வரும். டீச்சர்னா யார் டீச் பண்றாங்களோ அவங்க டீச்சர், யார் வந்து பேஷண்ட ட்ரீட் பண்றாங்களோ அவங்க டாக்டர். நம்ம பொதுவா எல்லாத்துக்கும் வந்து என்னது, கண்ட்ரின்றது என்னது, நாடுகள் எல்லாத்தையும் சொல்றோம். பர்டிகுலரா சொல்லணும்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி, அப்ப இந்தியாவை பர்டிகுலரா சொல்றோம். இப்ப கண்ட்ரி அப்படின்றது வந்து காமன் நவுன், இந்தியா இஸ் மை கண்ட்ரின்றது ப்ராப்பர் நவுன். டீச்சர் அப்படின்றது காமன் நவுன், அதாவது என்ன உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் நேம் வச்சுங்க, அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், பர்டிகுலர் டீச்சர். ஓகேங்களா? அது வந்து ப்ராப்பர் நவுன். புரியுதுங்களா? பேங்க் அப்படின்றது காமன் நவுன், எஸ்பிஐ, ஐஓபின்றது ப்ராப்பர் நவுன். புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஓகே. The common noun are not capitalized unless they start
a sentence. Common noun வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு இப்போ வந்து unless they start a sentence. இப்போ வந்து ஒரு அந்த டாக்டர் டீச்சர் அப்படின்னு வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் போடணுமே தவிர அப்படி இல்லைன்னா கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது. The doctor told the patient to rest. ஓகேங்களா, டு டேக் ரெஸ்ட், டு ரெஸ்ட். ஓகே, அந்த டாக்டர் இதுல வந்து நம்ம வந்து காமன் நவுன் இது. அப்ப இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டல் வந்து போடக்கூடாது. பேஷண்ட் இது வந்து என்னதுதான் காமன் நவுன். இப்ப இதுக்கும் நம்ம வந்து கேபிட்டல் போடக்கூடாது. இது வந்து எதுல கேட்பாங்க உங்களுக்கு அப்படின்னா எந்த மாதிரி கேட்பாங்க, used in bank exam, close test and fill in the blanks question with quantifiers like a and. ஓகேங்களா, இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காமன் நவுனை கேட்பாங்க. புரியுதுங்களா, நம்ம வந்து குவான்டிஃபையர்ஸுக்கும் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி குவான்டிஃபையர்ஸ் எல்லாமே இதுல தானே வரும். ஆர்டிகல்ஸ்ல ஏ அண்ட் இந்த இதுலதான் என்ன பண்ணுவாங்க, அந்த காமன் நவுன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா, ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் அப்படின்னா என்னன்னா ஸ்பெசிபிக்கா பர்டிகுலர் பர்சன், பிளேஸ், ஆர்கனைசேஷன், திங் எல்லாமே என்னதுதான் ப்ராப்பர் நவுன். இதுக்கு எப்பவுமே அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும், கேபிட்டலா இருக்கணும். புரியுதுங்களா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இந்தியா, பிரியா, லண்டன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அமேசான், இது எல்லாமே பர்டிகுலரா ஒரு இதை நம்ம சொல்றதா இருந்தா அது ப்ராப்பர்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப வந்து மந்த், டே, ஜூலை, மண்டே, இது எல்லாமே என்னதுதான் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா, சரி. அமேசான் இஸ் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் சர்வீஸ் இன் இந்தியா. இது ஆஃபன் டெஸ்ட் கேபிட்டலைஸ்ட் எரர் ஸ்பாட்டிங். இது வந்து ப்ராப்பர் நவுன் வந்து எதுல வந்து கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங்ல கேபிட்டலைசேஷன் வச்சு நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, கேபிட்டலைசேஷனை வந்து நம்ம அமேசான் ஏ வந்து நம்ம எல்லாமே கரெக்டா தானே இருக்கும், ஒரு தப்பு இல்லையேன்னு பார்ப்போம். கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராப்பர் நவுன்ல கேபிட்டல் போடாம விட்டுருப்பாங்க. நம்ம வந்து அது வந்து கரெக்டா தான் இருந்திருக்கும், ஆனா வந்து நம்ம எதுல மிஸ் பண்ணியிருப்போம், கேபிட்டலைசேஷன்ல மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, புரியுதா, சரி. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன். கலெக்ஷன் ஆஃப் சேம் திங் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கலெக்டிவ் நவுன் சொல்றோம். a group, a word that refer to a group of individual or thing as a single entity. இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க சரிங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நடுவர் மன்றம், ஜூரி அப்படின்றோம். ஓகேங்களா, ஆர்மி அப்படின்றவங்க யாரு, நாட்டுக்காக நமக்கு போராடுறவங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம். டீம் அப்படின்னா என்ன, கிரிக்கெட், பேஸ்கெட் பால் விளையாடக்கூடியவங்க எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க. ஓகேங்களா, கமிட்டி, ஹர்டு, பஞ்ச், இது எல்லாமே என்னதுதான் நமக்கு கலெக்டிவ் நவுன். இதை வந்து என்னவா நம்ம இதுலதான் நமக்கு வந்து மிஸ்டேக் வரும். இதை வந்து சிங்குலரா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். எப்போ அதை சிங்கிள் யூனிட்டா, த டீம் ஓன் அப்படின்னா இந்த டீம் வந்து மேட்ச் வந்து இந்த டீம் ஓன் த மேட்ச் அப்படின்னு இந்த டீம் வந்து மேட்ச் வந்து ஓன் பண்ணிட்டு வெற்றி பெற்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து அதுல சிங்குலர். ஓகேங்களா, the teams arguing themselves, the teams are arguing themselves, the team வந்து அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா the teams are ஓகேங்களா, the team are arguing themselves அப்படின்னா என்ன, அந்த டீம் வந்து அவங்களுக்குள்ளாரே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. the team are அப்ப அதுல வந்து அதுல உள்ள இண்டிவிஜுவலா சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த டீம் ஓன் த மேட்ச்ன்றதுக்கும் இந்த டீம் ஆர்கிங் தம்செல்ஃப்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? இந்த டீம் அந்த சிங்கிள் யூனிட்டை சொன்னா அது வந்து சிங்குலர், அந்த டீமை வந்து சிங்குலரா, இந்த டீமுக்குள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் குறிக்கிறதா இருந்தா அது ப்ளூரல் வந்துடும். புரியுதுங்களா, ஓகே. the treated as a singular if the group is seen in a single unit. ஓகேங்களா, they treated as plural if the members act individually. members act individually அப்படின்னா எதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம், ப்ளூரலா ட்ரீட் பண்ணுவோம். எப்ப சிங்குலரா ட்ரீட் பண்ணுவோம், சிங்கிள் யூனிட்டா இருக்கும்போது அது சிங்குலர், அதோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்ம மென்ஷன் பண்ணா அது ப்ளூரல். பாருங்க, சிங்குலருக்கு the jury has given its verdict அப்படின்னா என்னது, தீர்ப்பு. அந்த jury has given, ஜூரி வந்து அந்த நடுவர் மன்றம் வந்து தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுல ஜூரி அப்படின்றது வந்து என்னது, சிங்குலர், has given. ஓகேவா, உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல இதுலயும் வரும், இந்த ஜூரி have given சிங்குலர், ஜூரி இந்த என்னது நம்ம வந்து நடுவர் மன்றம், have given கரெக்ட் தான். இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, ஜூரி have given, இதுலதான் தப்பு பண்ணுவோம். இது வந்து ஜூரின்றது வந்து சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன வரணும், have தான் வர, has வரணும், have வரக்கூடாது. புரியுதுங்களா, ஓகே. the jury were divided in their opinion.
அவங்க ஜூரி were divided in their opinion. ஜூரி அந்த நடுவர் மன்றத்துல உள்ளவங்க அவங்களோட ஒப்பீனியனால என்ன ஆயிட்டாங்க, divided. பிரிஞ்சிடும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு ஒப்பீனியன். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஜூரி வந்து இதுல வந்து சிங்கிளா இந்த நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா சிங்கிள் யூனிட். ஓகேங்களா. இதுல வந்து ஜூரி வேர் டிவைடட் தேர் ஒப்பீனியன். அங்குள்ள இண்டிவிஜுவல், அங்குள்ள ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியனால என்ன பண்ணிருக்காங்க, பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து இண்டிவிஜுவலா குறிக்கப்படுது. அப்ப இது வந்து என்னது, இதுல ஜூரி வந்து என்னது, ப்ளூரலாவும், இதுல ஜூரி வந்து சிங்குலராவும் இருக்குது. ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, நம்ம வந்து என்ன ஏற்கனவே பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, நம்மளால உணரதான் முடியும். ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட்னா உணரதான் நமக்கு முடியும். டெஃபினேஷன்: a noun that represent idea, quality, state or concept, something that cannot be perceived by the sense. நம்ம சென்ஸால, நம்ம கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, இதால நம்மளால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஃபீல் மட்டும் தான் பண்ணலாம். எக்ஸாம்பிள்: ஜஸ்டிஸ், ஃப்ரீடம், ஹாப்பினஸ், ஹானஸ்டி, விஸ்டம், ஃபெயிலியர், இது எல்லாமே என்னதுதான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஆர் ஆஃபன் derived from adjective, kind. அட்ஜெக்டிவ்ல இருந்து தான் என்ன பண்ணுவோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுனை டிரைவ் பண்ணுவோம். கைண்ட், கைண்ட்னஸ். வேர்ப் வந்து சக்சீடு, சக்சஸ். காமன் நவுன்: ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப். சென்டென்ஸ்: a honesty won everyone respect. இதுல honesty அப்படின்றது நேர்மையான, இது வந்து என்னது, இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹானஸ்டின்றது இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். புரியுதுங்களா. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு. ஓகே. நெக்ஸ்ட், காங்கிரீட் நவுன். a noun that refers something perceptible through the 5 sense. நம்ம கண்ணால, காதால, மூக்கால சென்ஸா வந்து இது பண்ண முடியும், காதால கேட்க முடியும். இது எல்லாமே என்னதுதான், பெர்ஃப்யூமா இருந்ததுன்னா மூக்கால நம்ம வந்து ஸ்மெல் பண்ணலாம். இது எல்லாமே என்னதுதான், காங்கிரீட் நவுன். காங்கிரீட் நவுன் அப்படின்னா என்னது, நம்மளால உணர முடியுது. கையால தொட்டு பார்த்தா, டேபிள் தொட்டு பார்க்கிறோம் இல்லையா, கண்ணால பார்க்கிறோம் இல்லையா, இது எல்லாமே என்னது, நம்ம 5 சென்ஸால நம்ம ப்ரிசீவ் பண்றதா இருந்தா அது வந்து என்னது, காங்கிரீட் நவுன். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்: பெர்ஃப்யூம், புக், ஆப்பிள், தண்டர், மியூசிக். ஓகேங்களா. இது எல்லாமே 5 சென்ஸால நம்ம என்ன பண்ண முடியும், பெர்சீவ் பண்ண முடியும். I can smell the perfume from across the room. Concrete noun are useful to differentiate from abstract noun, abstract in the fill in the blank question. நம்ம காங்கிரீட் நவுன் வந்து எதுல இருந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், காங்கிரீட் நவுனுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ உள்ள ப்ராக்டிஸ் வந்து பேசிக் லெவலாக தான் இருக்கும். அடுத்தது போக போக நம்ம வந்து ஒன்னொன்னுத்துக்குமே முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த நவுன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நவுனை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செக்ஷன் இருக்கும். அப்ப அதுல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே பார்த்துடலாம். இப்போ வந்து பேசிக் லெவல்ல தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட், கவுண்டபிள். கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன. கவுண்டபிள் அப்படின்னா எண்ணக்கூடியது, அன்கவுண்டபிள் அப்படின்னா எண்ண முடியாதது அன்கவுண்டபிள். இப்போ noun that can be counted individually, they have both singular and plural. கவுண்டபிளுக்கு வந்து சிங்குலரும் இருக்கும், ப்ளூரலும் இருக்கும். எக்ஸாம்பிள்: புக், புக்ஸ், சேர், சேர்ஸ், காயின், காயின்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்களா. சரி, ஓகே. சென்டென்ஸ்: ஐ ஹாவ் 3 books on economics. எனக்கு வந்து 3 புக்ஸ் இருக்கு. இப்போ புக்கோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, புக்ஸ். இந்த few, many, numbers with countables. நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, few, many, a number of, இதெல்லாம் வந்து எதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் இன்னும். அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகேவா. சரி. Then next, uncountable. Uncountable-னா என்ன, எண்ண முடியாததெல்லாம் என்னன்னு சொல்ல நம்ம வந்து uncountable சொல்லலாம். Noun that cannot be counted individually. ஒன்னு இப்ப மில்க் இருக்கு, கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது, அளக்கதான் முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி வேற இதெல்லாம், தண்ணி இருக்கு, அளக்கதான் முடியும், கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா. அப்போ they usually have no plural form and take singular verb. அப்ப அட்வைஸ், மணி, ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், நாலேஜ், இது எல்லாமே என்னதுதான், uncountable தான். The student gave incorrect information. The student gave incorrect informations வரக்கூடாது. ஏன்னா இது வந்து uncountable. Some, much, a lot of with countable, not many, few. நம்ம uncountable ஓட எந்த மாதிரி வரணும் அப்படின்னா some, much, a lot of தான் வரணுமே தவிர uncountable-க்கு few, many அதெல்லாம் uncountable-க்கு வரக்கூடாது. ஓகேங்களா. சரி. she gave me a many informations. She gave me some information. She gave me many information. கரெக்டா.
மெனி இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து தப்பு. ஷி கேவ் மீ சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் கரெக்ட். ஹெவிலி டெஸ்டட் கிராமர் த க்ளோஸ் டெஸ்ட். உங்களுக்கு வந்து கிராமர்ல க்ளோஸ் டெஸ்ட்ல தான் இது வந்து ரொம்ப வந்து வரும். ஓகேங்களா? க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வரும். ஓகேவா? பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல்னா நமக்கு தெரியும். நவுன் தட் ரெஃபர்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் யூஸ்ட் டு மேக் திங்ஸ். கோல்டு, காட்டன், ரைஸ், வுட், சிமெண்ட் இதெல்லாம் எதால ஒரு பொருள் எதால செய்யப்பட்டிருக்கு. இப்ப டேபிள் இருக்கு. டேபிள் எதால செய்யப்பட்டிருக்கும்? வுட்டால, ஸ்டீலால. சரிங்களா? இதெல்லாமே என்னதுதான்? இப்ப செயின் இருக்கு. கோல்டு, சில்வர். ஓகேவா? இப்ப ரைஸ் எல்லாம் என்னதுதான்? மெட்டீரியல் தான். சிமெண்ட் இஸ் a மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல். ஓகேவா? சரி, the sentence என்னது? The ring is made up of gold and platinum. Though uncountable, material noun are different from abstract noun because they refer the physical substance. The uncountable material noun differ from abstract noun. ஏன் அப்படி? material noun வந்து எதுல இருந்து டிஃபர் ஆகுது? அப்டிராக்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னா மெட்டீரியல் நவுன் என்னது? தே ரெஃபர் டு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதுல வந்து எதுல கேட்பாங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்ல, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட், வெக்காபுலரி நாலேஜ்ல வந்து இந்த மெட்டீரியல் நவுன் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து எல்லாமே பிராக்டிஸ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் மெட்டீரியல்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இதுல எதுல கேட்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிளாஸை பாக்குறீங்க. உங்களுக்கு இன்னைக்குள்ள டிப் என்னன்னு தெரியுமா? நவுன், லேர்ன் நவுன் பிளஸ் ப்ரிப்போஷன் காம்பினேஷன். நவுன் பிளஸ் ப்ரிப்போஷன் காம்பினேஷன், டிமாண்ட் ஃபார், இன்ட்ரெஸ்ட் இன், ரீசன் ஃபார். இந்த அப்பப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து படிக்கிறது அப்படி ஃபுல் ஃபிளெஜ்ஜா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்? இங்கிலீஷை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கடைசியில காலவாரி விடுறது எதா இருக்கும்னா இங்கிலீஷா தான் இருக்கும். அதனால தரோவா படிங்க. ஓகேங்களா? Practice with noun verb agreement. Be careful with plural only nouns. Scissors, trouser, premises இதெல்லாம் என்னது? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. The news is shocking. நியூஸ் வந்து என்னது? அன்கவுண்டபிள். நியூஸோட எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். இது வந்து நியூஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல. Fill-ups பார்த்துடலாம். Choose the most appropriate noun to complete the sentence. இப்போ noun பத்தி பார்த்துருக்கிறதுனால noun மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம அடுத்தது ஒன்னொன்னா முடிக்கவும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. Choose the most appropriate noun to complete the sentence. RBI unexpected. Interest rate hike caused widespread dash in the stock market. Fluctuation, fluctuating, fluctuate, fluctuated. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு குழு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து என்னது? TION, SION வந்ததுன்னா அது வந்து நவுன் தான். இது எல்லாமே என்னது? fluctuating, fluctuate, fluctuated எல்லாமே verb. அப்ப இது நவுன் வந்து என்ன? வைட் ஸ்ப்ரெட், fluctuation. fluctuationனா என்ன? நமக்கு வந்து ஏற்ற இறக்கம். இது வந்து என்னது? ஏற்ற இறக்கம்ன்றது நவுன். ஓகேங்களா? இப்ப fluctuation வரணும் இந்த இடத்துல. A new tax policy aim at the dash of the wealth more evenly among citizens. Distribute, distribution, distributor, distributing. இந்த டிஸ்ட்ரிபியூட் இருக்கு இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்னா பிரிச்சு கொடுக்கறது. டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா பிரிச்சு கொடுக்குறவங்க. டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்றது வந்து என்னது? நம்ம வந்து பாஸ்ட் present participle, ing form. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பர்சன். ஓகேங்களா? அந்த நியூ டாக்ஸ் பாலிசி எய்ம் அட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த வெல்த்னு வருமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது ஒரு பர்சனை குறிக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரித்து கொடுத்தல் அப்படின்றது ஒரு நவுன் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வரணும். ஓகேங்களா? The success of the merge depends largely on the cultural dash of the both organization. Integration. இன்டகிரேட்னா ஒருங்கிணைந்த. இன்டகிரேட்னா அதுவும் ஒருங்கிணைக்கிறதா verb. இன்டகிரேட்டிங் ing ஃபார்ம். இன்டகிரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? அப்ப இதுல என்ன வரணும்? இன்டகிரேஷன் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a detailed dash of the customer feedback revealed several area for improvement. Analyze, analysis, analysis, analytic. ஓகேங்களா? அனலைஸ்ன்றதும் இது பகுப்பாய்வு தான். ஓகேவா? அனலைசிஸ்ன்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது சிங்குலர். அனலைசஸ்ன்றது ப்ளூரல். அனலைட்டிக்ன்றது அதை சார்ந்த, பகுப்பாய்வு சார்ந்த அனலைட்டிக்னு வரும். இப்ப இந்த இடத்துல வர உங்களுக்கு என்ன வரும்னா அனலைசிஸ்னு வரணும். சிங்குலர். டீட்டெயில் அனலைசிஸ்ன்னு தான் வரணுமே தவிர டீட்டெயில் அனலைசஸ்ன்னு வரக்கூடாது. ஏன்னா அனலைசஸ் ப்ளூரல், அனலைசிஸ் சிங்குலர். ஓகேங்களா? there has been significant dash in the number of the cyber fraud
causes reported in the past year. Increase, increasing, increases, increased. இதுல increaseனா என்ன, increasingனா என்ன, increasedனா என்ன, இது எல்லாமே என்னதான் உங்களுக்கு அப்படின்னா, increasedன்றது என்னது உங்களுக்கு, increases அப்படின்றது என்ன, increase அப்படின்னு, increasing வந்து present participle, increases அப்படின்றது வந்து ஏர்முகமா இருக்குது, plural, ஓகேவா. increased வந்து verb. அப்ப increase, significant increases வரக்கூடாது, significant, there has been significant increase வரணுமே தவிர increases வரக்கூடாது. இப்ப first ஒன்னோட ஆன்சர் என்ன உங்களுக்கு, first ஒன்னுக்கு வந்து என்னது, fluctuation, first ஒன்னுக்கு fluctuation. The tax of the distribution, ஓகேங்களா. The integration, the detail analysis, the significant increase வரணுமே தவிர increases வரக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. Next, error spotting பார்த்தலாம். Find the error in the noun usage. The phenomena was observed during the lunar eclipse. Phenomena அப்படின்னா என்னன்னா நிகழ்வுகள், ஓகேங்களா. was observed during lunar eclipse. lunar eclipse னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதாவது சந்திர கிரகணம். அப்போ நிகழ்வுகள் பார்க்க, நிகழ்வை தான் பார்ப்போம், ஓகேங்களா. அப்ப நிகழ்வுகள் வராது, நிகழ்வு அப்படின்னா வரணும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், பினாமினான் வரக்கூடாது, ஏன்னா அது plural. phenomenon வரணும், ON, ஓகேங்களா. phenomenon வரணும், phenomenon was observed வரணும், ஓகேவா. புரியுதா. The phenomenon was observed during the lunar eclipse. Her advices were not taken seriously by the management. Her advices, advice வந்து நமக்கு வந்து என்ன கிடையாது, plural form கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து என்னது, uncountable. advices அப்படின்னு வரக்கூடாது, advice அப்படின்னா வரணும், ஓகேவா. அப்போ advices போடக்கூடாது, advice. The majority of the students is willing to participate in the debate. Majority of the students வந்து என்னது, plural. அப்ப is willing வருமா, வரக்கூடாது. என்ன வரணும், the majority of the student are willing அப்படின்னு வரணும். is வந்து வரக்கூடாது, ஓகேங்களா. புரியுதுங்களா. is வரக்கூடாது, are தான் வரணும். இது வர மாட்டேது, are தான் வரணும், ஓகேங்களா. சரி, ஓகே. are. Next, close test. Fill in the blanks with the most suitable noun from the option. Globalization has brought both opportunity and challenges. While enable the free dash of goods and services, it also lead to intense dash among the domestic and foreign player. Business must find the balance between the global expansion and maintaining the local local relevance. இதுல வந்து movement, move, moving, move, complete, compete, competing, competition and competitor. இதுல வந்து எதெல்லாம் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு இருக்கு. globalization has brought both opportunities and challenge. globalizationனா தெரியும் இல்லையா, உலகமயமாக்கல். இதுல வந்து என்ன இருக்கு, opportunities இருக்கு, challenges இருக்கு, ஓகேங்களா. while they enable the free dash of goods and services. மூவ் வருமா, மூவிங் வருமா, மூவர் வருமா. மூவர் அப்படின்றது யார் மூவ் பண்றாங்களோ அவங்க மூவர். மூவிங் அப்படின்றது என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது மூவோட டென்ஸோட present participle. மூவ் வந்து என்னது, verb. இப்ப இதுல வந்து verb வந்து noun வந்து என்ன வரும், movement, the movement of the goods and services. It also lead to intense and among the domestic and foreign players. The business must find the balance between the global expansion and maintaining the local relevance. இதுல விட ஆன்சர் என்ன, compete வருமா, competing வருமா, competition வருமா, competitor வருமா. இதுல அந்த competition இருக்கு இல்லையா, competitionனா என்னது, இந்த it also lead to the intense competition. competitionனா போட்டி, சரியா. நம்ம போட்டி வந்து வரும் நமக்கு வந்து குளோபல் வைட், வேர்ல்டு வைட். இப்போ வந்து நீங்க பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இது வந்து என்ன எக்ஸாம் சொல்லலாம், காம்படிஷன் ப்ரோக்ராம், காம்படிஷன் எக்ஸாம்னு சொல்லலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிஷன். இப்போ ஹெவி காம்படிஷன் இருக்கு அப்படின்னா இது நான் ஒன்று, ஓகேங்களா. இப்போ காம்பீட் அப்படின்னா போட்டியிடுன்னு அர்த்தம். காம்படிட்டர்னா யார் போட்டிடுறாங்களோ அவங்க காம்படிட்டர். காம்பீட்டிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ காம்படிஷன் அப்படின்றது தான் என்னது, இந்த இடத்துல இன்டென்ஸ் காம்படிஷன், போட்டி மனப்பான்மை, போட்டி வருது. இன்டென்ஸ் காம்படிஷன் அமாங் த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ். புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் இம்ப்ளிமெண்ட்.
ஓகேங்களா? noun focus பண்ணி the committee have submitted their recommendation to the board. The committee have submitted their recommendation to the board. நல்லா கவனிச்சுக்குங்க. கமிட்டி அப்படின்றது என்னது? ஒரு குழு. ஓகேங்களா? இது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதே அடிபட்டுட்டு have வரக்கூடாது, has தான் வரணும். ஓகேங்களா? அப்ப சிங்குலர் யூனிட். have வரக்கூடாது, has தான் வரணும். the committee has submitted their வரும். their வந்து எதுக்கு வரணும்? objective caseல their வந்து ப்ளூரலா இருந்தாதான் வரணுமே தவிர சிங்குலருக்கு வரக்கூடாது. அப்ப ஆன்சர் என்ன? the committee has submitted its recommendation to the board ன்னு வரணும். ஓகேங்களா? கமிட்டினா ஒரு குழு. அவங்க வந்து ஒருமிச்சு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருப்பாங்க. அவர்கள். ஓகேங்களா? அந்த கமிட்டி வந்து கொடுத்திருப்போம். அப்ப their வரக்கூடாது. their வந்து எதுக்கு வரணும்? plural objective case தான் வரணுமே தவிர சிங்குலர் அப்ஜெக்டிவ் கேஸுக்கு வரக்கூடாது. இப்ப has submitted its தான் வரணும். have submitted itன்னு வரக்கூடாது. ஏன்னா கமிட்டி வந்து சிங்குலர். இப்ப have வரக்கூடாது. அப்போ have submittedம் வரக்கூடாது. has submitted their வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது சிங்குலர். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா ஆப்ஜெக்டிவ் கேஸ் வந்து என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். ப்ளூரலா வரக்கூடாது. இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தேவை. அப்ப ஆன்சர் என்ன? the committee has submitted its. the committee have submitted its தான் வரணுமே தவிர என்ன வரக்கூடாது? their வரக்கூடாது. புரியுதுங்களா? the scenery of the Switzerland are breathtaking. the sceneries நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். sceneries வரக்கூடாது, scenery மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? the scenery view வரக்கூடாது, scenery season வரக்கூடாது, no improvement. இது எல்லாமே தப்பு தான். இப்ப ஆன்சர் என்னது? scenery. he gave me an important advice about handling customer. give me an important advice. நம்ம வந்து புத்திசாலித்தனமா இம்பார்ட்டன்ட் இருக்கு ஆன் வரும். அப்ப இதுதான் கரெக்ட். an important advices அப்படின்னு வரும். அப்படின்னு அட்வைஸ் வந்து என்னது? அன்கவுண்டபிள். அப்போ வந்து ஆன்சர் என்ன? she gave me an important adviceன்னு வரக்கூடாது. ஏன் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்ன்னு வரக்கூடாது. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்ன்னு வரக்கூடாது. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அட்வைஸை கொடுத்தாங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் அட்வைஸை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஆன் வரக்கூடாது, வரக்கூடாது, வெறும் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்ன்னு வரக்கூடாது. என்னதான் வரணும் நமக்கு? பீஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்ன்னு வரணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து என்னது? பார்ட்டிட்டிவ். இது வந்து என்னது? இதுல வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு பார்ட்டிட்டிவ் வந்து யூஸ் பண்ணணும். நீட் பார்ட்டிட்டிவ். பார்ட்டிட்டிவ் என்னது? பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஓகேங்களா? இதுல வந்து எதை யூஸ் பண்ணணும்? பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்னா யூஸ் பண்ணணும். she gave me a piece of advice ன்னு சொல்லணுமே தவிர an important advice ன்னு சொல்லக்கூடாது, important advices ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. the data shows a significant growth. the data shows a significant growth in the manufacturing sector. shows the data வந்து சிங்குலராவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? the dataன்றது ப்ளூரல் நாங்க படிச்சோம் அப்படின்னு இப்ப ஷோஸ் வரக்கூடாது, ஷோ தான் வரணும். இல்ல டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து என்னது? நமக்கு சிங்குலர் தான். அப்ப the data shows a significant growthsன்னு வரக்கூடாது. growth தான் வரணுமே தவிர growthக்கு வந்து என்ன கிடையாது? ப்ளூரல் கிடையாது. ஓகேங்களா? அப்ப அந்த டேட்டா shows significant growthன்னு தான் வரணும். showed significant growthன்னு வரக்கூடாது, show significant growthsன்னு வரக்கூடாது, no improvement. அப்ப the answer என்னது? shows significant growth தான். ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? show significant growth. அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? scenery. இதுக்கு வந்து என்னது? piece of important advice. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஒரு இதுலயும் சொல்றதுக்கு இல்லையே. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு கிளாஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையா பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ஓகேங்களா? ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எதுனாலும் சொல்லுங்க. எந்த மாதிரி டாபிக், எப்படி எக்ஸசைஸ் வேணும், எதுனாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.